அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா நமக்கு திருக்குறள். ஓகேங்களா? திருக்குறள் இன்னைக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, "வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையும்கால் தீயெச்சம் போலத் தெறும்" அப்படின்னு குடுத்துருக்காங்க. "வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையும்கால் தீயெச்சம் போலத் தெறும். செய்யத் தொடங்கிய செயல் கொண்ட பகை என்று இவ்விரண்டின் குறை ஆராய்ந்து பார்த்தால் தீயின் குறைபோல் தெரியாமல் வளர்ந்து கெடுக்கும்" அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஒரு செயல செய்யத் தொடங்குறோம் அப்படின்னா, அந்த செயல எந்த ஒரு குறையும் இல்லாமல் அ முழுவதுமாக முடித்து வைக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பகை இருக்கு அப்படின்னாலும், அந்த பகையையும் நம்ப முழுவதுமாக பேசி தீர்க்கணும். எப்படி இந்த நம்ம செய்யக்கூடிய செயல்லயும், இங்க இருக்கக்கூடிய பகையிலயும் வந்து ஏதாவது ஒரு குறை வச்சுட்டோம் அப்படின்னா, எப்படி ஒரு தீ எரியறப்போ, அத முழுமையா அணைக்கலைன்னா, அந்த தீ பரவிட்டே இருக்குமோ, அதே மாரி தான் நம்மளோட செயல், நம்மளோட பகை. அத முழுமையா தீர்க்கல அப்படின்னா, அது பரவிட்டே தான் இருக்கும். "தீயை போல பரவிக்கிட்டே இருக்கும்" அப்படிங்கிறது தான் "தீயெச்சம் போல தெறும்" அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 674 அதிகாரம் வினை செயல் வகை. சரியா? சரி அடுத்தது பார்த்தோம்னா, செய்திகள்ல தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்க போறாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் நமக்கு தெரியும். புதுமை பெண் திட்டம்னா என்னது? அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிச்ச தமிழ் தமிழ் வழி கல்வியில படிச்ச மாணவிகளுக்கு ரூ. 1000 வழங்கக்கூடிய திட்டம் தான் புதுமை பெண். அதே மாரி தான் இப்போ மாணவர்களுக்கு வந்து தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறத நம்ம பட்ஜெட்ல அறிவிச்சிருந்தாங்க. அந்த திட்டத்தினுடைய தொடக்கம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல இருக்கும், கோவையில இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்த திட்டம் தொடங்க இருக்கிறதாக சொல்லியிருக்காரு. இப்ப அ அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படித்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூ. 1000 வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம். கோவையில ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்க போறாங்க. சரியா? ஸோ இது நமக்கு பார்க்கக்கூடிய 2வது செய்தி. இன்னும் ஒரு செய்தி. யுபிஎஸ்சியோட சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யுபிஎஸ்சியின் புதிய தலைவராக திருமதி பிரீத்தி சுதன் நியமிக்கப்பட்டுள்ளார். சரிங்களா? இது முக்கியமான ஒரு விஷயம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? யுபிஎஸ்சியோட சேர்பர்சனா யார் வந்திருக்காங்க? பிரீத்தி சுதன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. இதற்கு முன்னாடி மனோஜ் சோனி அப்படிங்கிறவர் இருந்தார். தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் ராஜினாமா பண்ணதை அடுத்து, இப்ப யுபிஎஸ்சியோட புதிய தலைவராக பிரீத்தி சுதன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள பொறுத்தவரைக்கும், இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமான செய்திகள். ஓகேவா? ஸோ மற்றபடி பார்த்தோம்னா, நாடையே உலுக்கி போட்ட ஒரு சம்பவமாக வயநாடு சம்பவம் இருக்கு. அதை பத்தின செய்திகள் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இந்த செய்திய நம்ம அப்ரோச் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அது நம்ம மெயின்ஸ்ல தனியா பார்ப்போம். லேண்ட்ஸ்லைட் அதனுடைய இம்பாக்ட் அ எப்படி என்ன மாதிரியான காசஸ் இருக்கு? என்ன மாதிரியான எஃபெக்ட் ஏற்படுது? என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுக்கிறோம் நம்ப? அந்த மாதிரியான விஷயங்கள நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ அத நம்ம தனியாவே டிஸ்கஸ் பண்ணிருவோம். ஸோ இந்த செய்தித்தாள பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில சந்திக்கலாம். நன்றி.